ஜூன் 24ஆம் தேதி சட்டப்பேரவை கூடவுள்ள நிலையில் எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்யப்படுகிறது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்த ஜூன் 24ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுகிறது. இந்நிலையில் ஜூன் 12 சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் வரும் 12ஆம் தேதி சபாநாயகர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கூடியது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்குவதாக இருந்தது. ஆனால் ஆளுநர் உரையை வாசிக்க தொடங்கிய போது சட்டப்பேரவை தொடங்கும் முன்பும் முடியும் போதும் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என தன்னுடைய வேண்டுகோள் புறக்கணிக்கப்பட்டு தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் உரையில் தன்னால் ஏற்ப முடியாத பகுதிகள் இருந்ததாகவும் கூறி ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்துவிட்டார். இதன் பின் சபாநாயகர் அப்பாவு ஆளுநரின் உரையை வாசித்து முடித்தார். இதன் அடுத்த நாள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றது. பின்னர் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றது. இதன் பின்னர் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இடையில் மக்களவை தேர்தல் நடைபெற்றதையொட்டி மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி கூட இருக்கிறது. அதற்கு முன்னதாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் சபாநாயகர் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் ஜூன் 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் துறை வாரியாக எந்தெந்த நாட்களில் எந்த மானிய கோரிக்கை எடுத்துக் கொள்ளப்படலாம் என்பது குறித்தும் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்தலாம் என்பது தொடர்பாகவும் முடிவு செய்யப்படும். குறிப்பாக 20 முதல் 25 நாட்கள் வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.